வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 துணைப்பாடம் பார்க்க போகிறோம். என்ன தலைப்புனா என்ன சத்தம். இந்த பாடத்தில் நம்ம முன்னோர்கள் ஒரு மரபை பின்பற்றியிருக்காங்க. மரபு அப்படின்றது அவங்க ஒரு சொல்லை எப்படி சொன்னாங்களோ அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது. கதை மூலமாக நமக்கு முன்னோர்கள் என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லித்தராங்க. அதான் அந்த மாதிரி தான் நம்மளும் பயன்படுத்தணும் தமிழில். அதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அலப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. குரங்குகள் அலப்பும். அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு என கூவியது. குயில் கூவும். குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். ஆடுகள் கத்தும். ஆடு என்ன பண்ணும்? கத்தும். அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு எய்கிறதும் ஒரு மரபு சொல். அம்பை எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. நரி என்ன பண்ணும்? ஊளையிடும். நரி ஊளையிடும். செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது. ஆந்தை அலறியது. கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது. பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். தண்ணீரை குடித்தான் அப்படிங்கிறது ஒரு மரபு சொல். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்மங்கொல்லையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டு கொண்டிருந்தது. கம்மங்கொல்லை வண்டுகள் முரளும். வண்டு முரளும் அது சொல்லியிருக்காங்க. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது. பசு என்ன பண்ணும்? கத்தும். பசுக்கள்லாம் கட்டுற இடத்த தொழுவம்னு சொல்லுவாங்க. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார். ஆடெல்லாம் கட்டுவோம்ல, அதை பட்டின்னு சொல்லுவாங்க. ஆட்டுப்பட்டி. வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்து விட்டு வந்தான். வாழை தோட்டம், வாழை மரம்லாம் இருக்குல்ல, அது தோட்டம்னு சொல்லுவாங்க. அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். முறுக்கை தின்றான்னு தான் சொல்லுவாங்க. சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது. முறுக்கு சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. முறுக்கு தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். பாலை பருகினாள் அப்படி தான் சொல்லணும். பருகி கொண்டிருந்தாள். தண்ணீர்னா குடித்தாள்னு சொல்லணும். பால்னா பருகினாள்னு சொல்லணும். சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். உணவை உண்டனர்னு சொல்லணும். மீல்ஸ் சாப்பிடுவோம்ல, அதாவது உண்டனர்னு சொல்லணும். அதாவது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இருக்குல்ல, அதை உண்டனர்னு சொல்லணும். அந்த சிற்றுண்டி அதெல்லாம் தின்றான், திங்கிறது, அதான் தமிழில் சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது.
நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். நாய் குரைக்கும். அங்கே பூனை ஒன்று சீறுவதைக் கண்டு நாய் குரைத்த காரணம் அறிந்தான். வெளியே வந்து பார்த்தப்ப என்ன தெரிஞ்சது? பூனை வந்து சீறுச்சான். பூனை சீரும் கண்டு நாய் குரைத்த காரணம் அறிந்தான். இரண்டையும் அருகிலிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர். கொய்யா தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண்வெளித்தான் செழியன். கொக்கரக்கோன் என்ன குறிச்சு? சேவல். சேவல் என்ன பண்ணும்? கூவும். கா கா என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது. காகம் என்ன பண்ணும்? கரையும். செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாய் செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். அவ்வளோதான் இந்த கதை. என்ன சத்தங்கிற கதையில் விலங்குகள், பறவைகள்லாம் என்ன மாதிரிலாம் ஒலி எழுப்பும், அது இருக்கிற இடத்த என்னெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை இந்த பாடத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை படித்து நம்ம கற்றுக்கணும். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னா அதே சொல்லால் இப்போவும் நம்ம சொல்கிறது தான் மரபு. அதுக்கு பேர் தான் மரபு சொற்கள். மரபு சொற்களில் எத்தனை இருக்குது? ஒளி மரபு சொற்கள் இருக்குது, விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் இருக்குது, வினை மரபு சொற்கள் இருக்குது. அதாவது ஒளி மரபு சொற்கள்னால் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும். இதெல்லாம் ஒளி மரபு சொற்கள். விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். ஆட்டோட குட்டியை வந்து ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க. கோழியோட குட்டியை வந்து கோழி குஞ்சுன்னு சொல்லுவாங்க. குதிரையோட குட்டியை குதிரை குட்டி, குரங்கோட குட்டியை குரங்கு குட்டி, மானோட குட்டியை வந்து மான் குட்டின்னு சொல்ல மாட்டாங்க, மான் கன்றுன்னு சொல்லுவாங்க. யானையோட குழந்தைய வந்து கன்று, யானை கன்றுன்னு சொல்லுவாங்க. சிங்கத்தோட குட்டியை சிங்க குருளைன்னு சொல்லுவாங்க. புலியோட குட்டியை புலி பரல்னு சொல்லுவாங்க. கீரி பிள்ளை, கீரியோட குட்டியை கீரி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அணிலோட குட்டியை வந்து அணில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வினை மரபு சொற்கள், அதாவது ஒரு வேலையை செய்கிறது. அம்பு, வில்லுலேருந்து அம்பு விடுவோம்ல, அம்பு வந்து அம்பு எய்தார்னு சொல்லணும். ஆடை தைக்கிறவங்க, துணி தைக்கிறவங்கள வந்து ஆடை நெய்தார்னு சொல்லணும். பூ பறித்தாள், பூவை வந்து பறிச்சாங்கன்னு சொல்லணும். பூவை பறித்தாள், அப்படி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். மாத்திரை விழுங்கினான், மாத்திரை வந்து விழுங்கினான்னு தான் சொல்லணும், மாத்திரை போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீர் குடித்தான், தண்ணி குடிக்கிறோன்னு நம்ம சொல்லுவோம், அது நமக்கு மாறல. சோறு உண்டான்னு சொல்லணும். சாப்பாடு இருக்குல்ல, சோறு வந்து உண்டான்னு தான் சொல்லணும். உணவு உண்டான், சோறு உண்டான், அப்படி தான் வரணும். கூடை முடைந்தார், கூடை பின்னுவாங்கல்ல, அதை வந்து பின்னுவாங்கன்னு சொல்லக்கூடாது, முடைந்தார்னு சொல்லணும். அதுதான் மரபு. மரபுச்சொல் அதுதான். நம்ம வந்து இப்போ வழக்கத்தில் இப்படி மாற்றிட்டோம், கூடை பின்னுறாங்கன்னு மாற்றிட்டோம். சுவர் எழுப்பினார், சுவர் வீடு கட்டுறோம்ல, வீடு கட்டுறதுக்கு ஒரு சுவரை கட்டுறோம்ல, அது வந்து கட்டுறதில்ல, எழுப்புறது, சுவர் எழுப்புறது. முறுக்கு தின்றான், முறுக்கு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றத வந்து தின்றான்னு சொல்லணும். முறுக்கு தின்றான், தின்றாள், தின்றார்கள், அந்த மாதிரி சொல்லணும். பால் பருகினான், பால் பருகினான்னா சொல்லணும், குடித்தாங்கன்னு சொல்லக்கூடாது. அடுத்து தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். தாவரங்களுக்கும் அந்த மாதிரி மரபு சொற்கள் இருக்குது. இந்த மா, பலா, வாழை, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த மரத்தில் இருக்க இலையை வந்து இலைன்னு தான் சொல்லுவாங்க. அதுவே ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரம், இதில் இருக்கிற அந்த இலைகள்லாம் வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க. கம்பு, கேழ்வரகு, சோளம் அதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல காட்டில், அது வந்து தட்டைன்னு சொல்லுவாங்க அதோட இலைகளை. நெல், புல், திணை இதெல்லாம் வந்து தாள்னு சொல்லுவாங்க. அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி இதெல்லாத்தையும் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இதோட இருப்பிட மரபு சொற்கள். கரையான், கரையான் எங்கே தங்கியிருக்கோம்? புத்து, கரையான் புற்று. மாடு எங்கே தங்கியிருக்கோம்? தொழுவம், மாட்டு தொழுவம். கோழி இருக்கிற இடத்த கோழி பண்ணை, அதாவது நிறைய கோழிகள் இருக்கிற இடத்த பண்ணைன்னு சொல்லுவாங்க. சிலந்தி இருக்கிற இடத்த சிலந்தி வலைன்னு சொல்லுவாங்க. நண்டு இருக்கிறத நண்டு வலை, நண்டு வலை வேறு, சிலந்தி வலை வேறு.
அந்த லா லா அந்த இதை பார்த்துக்கோங்க. சிலந்தி வலை, நண்டு வலை. ஆட்டுப்பட்டி, ஆடுங்களை கட்டுறோம்ல அதை வந்து பட்டின்னு சொல்லுவாங்க. குதிரை இருக்கிற இடத்த குதிரை கொட்டில்னு சொல்லுவாங்க. குருவி கூடு, குருவிகளாக வாழும்ல அது வந்து குருவி கூடுன்னு சொல்லுவாங்க. எலி வலை, எலி இருக்கிற எலி பொந்து மாதிரி இருக்கும்ல அது வந்து எலி வலை. எலி வலை பார்த்துருப்பீங்க நீங்கள், ஓட்ட ஓட்டையாக இருக்குவாங்க அங்கே மண் காட்டு சைட்லலாம். யானை கூடம், யானைங்க இருக்கிற இடத்த வந்து யானை கூடம்னு சொல்லுவாங்க. இதுதான் மரபு சொற்கள்.